कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜः ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே சிந்தாமணிமிவோத்வாந்தம் உத்சங்கேனந்தபோகினः நம ஸ்ரீரங்கநாயக்கி யத்ப்ரூ விப்ரமபேததः ஈசேஷிதவ்யவைஷம்ய நிம்னோன்னதமிதம் ஜகத் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாஷாபிः ஆவித்யம் நிஹதம் தமஹ. திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாச தொடரிலே இப்பொழுது பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே 6ஆம் திருமொழியை அனுபவிக்க இருக்கிறோம். மைநின்ன கருங்கடல்வாய் என்று தொடங்கக்கூடிய திருமொழி. கீழே மானவரும் என்கிற திருமொழியிலே எம்பெருமானுடைய மேன்மையையும் எம்பெருமானுடைய நீர்மையும் சேர அனுபவித்தார் திருமங்கை ஆழ்வார். இந்த அனுபவம் மிகுந்திருந்தது. அந்த அனுபவம் வெள்ளமாக பெருகியது. இதனாலே ஆனந்தமுற்ற ஆழ்வார் இந்த ஆனந்தத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையுற்றார். இதற்கு இப்படி பகிர்ந்து கொள்வதற்கு போதயந்த பரஸ்பரம் என்கிற ரீதியிலே இப்படி பகிர்ந்து கொள்வதற்கு வெளியிலே சம்சாரத்திலே ஆள்கள் உண்டோ என்று தேடத் தொடங்கினார். ஆனால் சம்சாரிகள் எம்பெருமானுடைய பெருமையை உணராது வேறு தேவதைகளிடத்திலே ஈடுபாடு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை துதிப்பது போற்றுவது இப்படியாக அவர்கள் காலத்தை கழிக்கின்றார்கள். எம்பெருமானுடைய பெருமையை அவர்கள் உணரவே இல்லை. ஆழ்வார் மிகவும் வருத்தமுற்றார். ஐயோ, இந்த மானிடர்கள் இப்படி இருக்கின்றார்களே, இவர்களுக்கு நாம் எம்பெருமானுடைய ஒரு பெருமையை தெரிவிக்க வேண்டும், எம்பெருமானுடைய மேன்மையை தெரிவிக்க வேண்டும். அவன்தான் இந்த உலகம் அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் அவன். பழைய காலத்திலே இந்த சம்சாரிகளும் சரி, இந்த சம்சாரிகளாலே தொழப்படக்கூடிய தேவதைகளும் சரி, எல்லாருமே எம்பெருமானாலே சம்ஹரிக்கப்பட்டு எம்பெருமானுடைய திருவயிற்றிலே இருக்கக்கூடியவர்கள் என்பதை இவர்கள் உணரமாட்டேன் என்கிறார்களே. எப்படி தொண்டடி பொடியாழ்வார் தெரிவித்தாரோ, உத்தபோது அன்னி நீங்கள் ஒருவனின் உணரமாட்டீர் என்று, அதே ரீதியிலே ஆபத்து உற்ற போதன்னி நீங்கள் எம்பெருமான் தான் பரன் என்பதை உணரமாட்டீர்கள். அதுபோல அந்த பிரளய காலத்திலே அனைத்து தேவதைகளையும் எம்பெருமான் உண்கிறான், தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். உங்களையும் சரி, அந்த தேவதை உங்களாலே தொழப்படக்கூடிய தேவதைகளும் சரி, எம்பெருமான் தான் உண்டு தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான்
என்பதை நீங்கள் அறியுங்கோள் என்று இந்த சம்சாரிகளுக்கு எடுத்துரைக்கிறார் இந்த திருமொழியிலே. இதுதான் இந்த திருமொழியினுடைய பிரமேயம். 10 பாசுரங்களிலேயும் இந்த விஷயம்தான் கூறப்பட்டுள்ளது. முதல் பாசுரம், மை நின்ன கருங்கடல்வாய் உலகின்னி வானவரும் யாமுமெல்லாம் நீ நின்ன சக்கரத்தன் திருவயித்தில் நெடுங்காலம் கிடந்ததோரீர் என்னன்னி செய்தாரா ஏதிலோ தெய்வத்தை ஏத்துகின்னீர் செய் நன்னி குன்னேன்மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே. தொண்டர்கள் என்று எம்பெருமானிடத்திலே தொண்டுபட்டிருக்க வேண்டியிருக்க, தொண்டுபட்டு இருக்க வேண்டியிருக்க, அதை விடுத்து மற்ற தெய்வங்களிடத்திலே தொண்டை செய்து கொண்டிருப்பவர்களே என்று அவர்களை அழைத்து சொல்கிறார் ஆழ்வார். பழைய காலத்தை நினைத்து பாருங்கள். இந்த ஒரு விஷயம் நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மாவினுடைய 100 வயசு ஆயுசு அது பூர்த்தியானவாறே ஒரு பிரளயம் என்பது ஏற்படும். அதற்கு மகா பிரளயம் என்று பெயர். அது போல அதே ஒரு பிரம்மாயுசு காலம் அது பிரம்மாவினுடைய ஆயுசு ஒரு 100 வயசு காலம் என்னால் அவ்வளவு காலம் சிருஷ்டி நடக்கும், அவ்வளவு காலம் பிரளயம். அது பிரளய காலம். மீண்டும் திருப்பி பிரம்ம சிருஷ்டி ஏற்படும். அப்பொழுது ஒரு பிரம்மாவினுடைய 100 வயசு பொழுது முடிந்த அளவிலே ஒரு பிரளயம் ஏற்பட்டு வெகு காலம் பிரளயம் இருக்கும். இந்த சமயத்திலே என்ன ஆகும் என்னால், இந்த கடலானது கொந்தளித்து இந்த உலகங்களை எல்லாம் தனக்குள்ளே வாங்கி அதற்கு மேலே பெரிய நெருப்பானது கிளம்பி அந்த நீரை அப்படியே வற்றச் செய்து பிற்பாடு பெருங்காத்தானது கிளம்பி அந்த தீயையும் அணைத்து அந்த காத்தும் ஓய்ந்து போய்விடும். இப்படி எல்லா வஸ்துக்களும் அழிந்து விடும் அந்த பிரளயத்திலே, மகா பிரளயத்திலே. இது பிரம்மாவினுடைய சிருஷ்டி பொழுது எவ்வளவு காலம் என்னால், பிரம்மாவோட ஆயுசு என்னால் பிரம்மாவினுடைய ஒரு நாள் என்பது 864 கோடி வருஷங்கள். நம்முடைய மனித வருட கணக்கிலே 864 கோடி வருஷங்கள், 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவினுடைய ஒரு நாள். இது போல 360 நாள்கள் கொண்டு ஒரு வருடம், இது போல 100 வருடங்கள். ஆக 864 கோடி பெருக்கல் 36,000 வருடங்கள். இவ்வளவு காலம் சிருஷ்டி நடக்கும். அதற்கு பிற்பாடு இத்தனை காலம் மகா பிரளயம். அத்தனை காலம் எம்பெருமான் தன்னுடைய 864 கோடி பெருக்கல் 36,000 வருஷம் எம்பெருமான் இந்த உலகம் அனைத்தையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான், நெடுங்காலம் ரட்சிக்கிறான். அப்படி எம்பெருமான் பேருபகாரம் செய்கிறான். அத்தை நீங்கள் மறந்திருக்கிறீர்களே, அத்தை நீங்கள் உணரமாட்டேன் என்கிறீர்களே என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். மெய் நின்ன கருங்கடல்வாய் உலகின்னி வானவரும் யாமுமெல்லாம் நெய் நின்ன சக்கரத்தன் திருவயித்தில் நெடுங்காலம் கிடந்ததோரீர். அப்பொழுது ஒரே பிரளய வெள்ளமாக இருக்கிறது. ஒரே அந்த கடலானது பெருகி மை நின்ன கருங்கடல், மை போலே கருத்திருக்கக்கூடிய கடல், அந்த கடலிடத்திலே உலகே இல்லாமல், இந்த உலகம் என்பது ஒரு உலகம் என்பதே அப்பொழுது இயங்காது, இராது. அப்படி உலகின்னி வானவரும் யாமும் எல்லாம், நீங்கள் தொழக்கூடிய தேவதைகள், அந்த தேவதைகளும் சரி நாமும் சரி எல்லாரும் நெய் நின்ன சக்கரத்தன் திருவயித்தில் நெடுங்காலம் கிடந்ததோரீர். அந்த எம்பெருமானுடைய திருவயிற்றிலே நாம் புகுந்திருக்கிறோம். உலகங்களை எல்லாம் இந்த கடலானது அழித்த காலத்திலே வேறு புகலிடமின்றி நாம் எல்லாம் எம்பெருமானுடைய திருவயிற்றிலே புகுந்திருக்கிறோம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நெய் நின்ன சக்கரத்தன், நெய் பூசப்பட்டு விளங்கக்கூடிய அந்த திருவாழியாழ்வானை கையிலே பிடித்த அந்த எம்பெருமான் அவனுடைய திருவயிற்றிலே நெடுங்காலம், கீழே சொன்னோமே 864 கோடி பெருக்கல் 36,000 வருடங்கள் நாம் எம்பெருமானுடைய திருவயிற்றிலே இருக்கிறோம். பிற்பாடுதான் நாம் அடுத்த சிருஷ்டியிலே நாம் இந்த
இந்த உலகமானது தோன்றுகின்றது. அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்துக்கு வருகிறோம். அப்படி நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் என்னன்னி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர். நீங்கள் எதற்காக மற்ற தெய்வங்களை தொழுகின்றீர்கள், அவனை துதிக்கின்றீர்கள்? அவர்கள் என்ன நன்னி செய்தார்கள் நமக்கு? இந்த பிரளய காலத்திலே நாம் அழிந்து போகாதபடி எம்பெருமான் நம்மை தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தருளினான். இந்த தேவதைகள் என்ன செய்தார்கள்? இந்த தேவதைகளும் நம்மோடு அவனுடைய வயிற்றிலே புகுந்தார்கள். இவர்கள் நமக்கு என்ன உதவி செய்தார்கள், என்ன நன்றி செய்தார்கள், முன்பு செய்தார்கள், இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள்? என்னன்னு செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர். ஏதிலோர் என்னால் சத்ருக்கள் என் அர்த்தம். சத்ருக்களுடைய தெய்வத்தை ஏத்துகின்றீர், மற்ற தாழ்ந்த தெய்வங்களை எதற்காக ஏத்துகின்றீர்கள்? அதாவது எம்பெருமானை தொழக்கூடியவர்கள் சாத்விகர்கள், பரமசாத்விகர்கள். மற்ற தெய்வங்களை தொழக்கூடியவர்கள் தாமசர்கள். சாத்விகர்களுக்கு தாமசர்கள் ஆக மாட்டார்கள். ஏனால் சத்வகுணத்துக்கு எதிரானது தமோகுணம். அவர்கள் தமோகுணம் நிறைந்தவர்கள். ஆகையாலே சத்வகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு தமோகுணம் கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். அவர்கள் சத்ருக்கள். சத்வகுணம் சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் என்று சத்வகுணம் நல்ல ஞானத்தை கொடுக்கும். தமோகுணம் என்பது தவறான ஞானத்தை கொடுக்கும். அவர்கள் ரஜோகுணம் மிக்கிருக்கக்கூடியவர்கள், தமோகுணம் மிக்கிருக்கக்கூடியவர்கள், தவறான ஞானம் படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த சத்வகுணத்திற்கு ரஜோகுணமும் தமோகுணமும் விரோதமாயிருக்கையாலே, முக்கியமாக தமோகுணம் விரோதமாயிருக்கையாலே அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் ஏதிலர்கள், சத்ருக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய தெய்வம், அவர்கள் தொழக்கூடிய தெய்வத்தை எதற்காக நீங்கள் ஏத்துகின்றீர்கள்? என்னன்னி செய்தாரா ஏதிலோ தெய்வத்தை ஏத்துகின்றீர். எதற்காக அந்த தெய்வங்களை, தாமச தேவதைகளை நீங்கள் ஏத்துகின்றீர்கள்? ஒரு பிரமாணம் உண்டு. பிரம்மாணம் ஸ்ருதிகண்டஞ்ச யாஷ்சான்யா தேவதாக யாஷ்சான்யாஹி தேவதாக பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம் என்று. பிரம்மதேவனையோ ருத்ரனையோ மற்ற தெய்வங்களையோ நல்ல ஞானம் படைத்தவர்கள் சேவிக்க மாட்டார்கள். பிரதிபுத்தான சேவந்தே, நல்ல சத்துவகுணம் உடையவர்கள் சேவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிகவும் தாழ்ந்தது. அவர்களாலே சம்சார விடுதலை என்கிற ஒரு பெரிய பலனை கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களே ஒரு சிறிய பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களே சம்சாரத்திலே கட்டுண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சம்சாரத்திலே கட்டுண்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் பிரளயத்திலே அழியக்கூடியவர்கள். அவர்களாலே எப்படி இந்த சம்சார பந்தத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு அளிக்க முடியும்? அவர்களே சம்சார பந்தத்திலே கட்டுண்டு இருக்கக்கூடியவர்கள். பிரம்மா தொடங்கி ஒரு எறும்பளவும் அனைவருமே சம்சாரத்தை கட்டுண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களாலே நமக்கு எப்படி உயர்ந்த பலத்தை, சம்சார விடுதலை என்கிற பலத்தை கொடுக்க முடியும்? ஆகையாலே நமக்கு அந்த தெய்வங்கள் ஆகவே ஆக மாட்டான். எதற்காக நீங்கள் அவர்களை ஏத்துகின்றீர்கள்? என்னன்னி செய்தாரா ஏதிலோ தெய்வத்தை ஏத்துகின்றீர். என்ன நன்னி செய்தார்கள் அப்படின்னு. அந்த தெய்வத்திற்கு சங்கரன் என்ன ஒரு பெயர் உண்டு. பிரசங்கா தெரிவிக்கிறது. சங்கரன் என்னால் ஒரு நன்மையை செய்யக்கூடியவன். ஆனால் ஆழ்வார் அத்தை அந்த பெயருக்கே ஒரு கேள்வி எழுப்புகின்றார். பெயரின் பேரிலேயே, அதனுடைய ஆத்தென்டிசிட்டியின் பேரிலேயே. என்ன நன்மை செய்தான் அவன்? அவன் எப்படி சங்கரன் ஆவான்? அவன் நாசங்கரன் என்று சொல்லலாம். அதாவது பிரளயத்திற்கு அவனும் காரணமாக இருக்கிறான், அந்த உலகத்தினுடைய சம்ஹாரத்திற்கு அவன் மூர்த்தியாக இருக்கிறான் என்று சொல்லலாம். அவன் நாசங்கரன் என்று சொல்லலாம் என்று வேடிக்கையாக சொல்வது. அப்போ அவன்தான் சம்ஹாரத்தை செய்கிறானா? எம்பெருமான் தானே செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாஸ்தவம். ருத்ரனை துணையாக கொண்டு எம்பெருமான் சம்ஹாரத்தை செய்து கடைசியிலே அந்த ருத்ரனையும் சேர்த்து விழுங்கி விடுகின்றான். கடவுளிலே ஒரு வச்சனம் உண்டு. யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர்யஸ்யோபசேச்சனம் க இச்சா வேத யத்ர சஹா என்ன ஒரு கடவுளிலே ஒரு மந்திரம். அதாவது
எவனுக்கு இந்த சராச்சரம், இந்த அசையும் பொருள்கள் அசையாத பொருள்கள் அனைத்தும் எவனுக்கு உணவாக ஆகின்றதோ அந்த மிருத்யு, அந்த சம்ஹாரத்திற்கு உரிய தேவதையாகிற மிருத்யு அவன் உபசேச்சனமாக ஆகின்றானோ, ஊறுகாய் போலே ஆகின்றானோ, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமையை உள்ளபடி யார் உணர்வார் என்ன. அதாவது இந்த உபசேச்சனம் என்பது என்ன என்னால் மற்றொன்றை உண்பதற்கு உதவி செய்வதாய் தானும் உண்ணப்படுவதாய் இருக்கக்கூடியதுதான் உபசேச்சனம் என்று தெரிவிப்பார்கள். ஸ்வயம் அத்தியமானத்வே சதி அந்யாதன உபகாரகத்துவம், அது உபசேச்சனீயத்துவம். அந்யாதன உபகாரகத்வே சதி ஸ்வயம் அத்தியமானத்துவம் உபசேச்சனத்துவம் என்று தெரிவிப்பார்கள். மற்றொன்றை உண்பதற்கு உதவி புரிவதாய் தானும் உண்ணப்படுவதாய் எது இருக்கிறதோ அதுதான் உபசேச்சனம் என்று தெரிவிப்பார்கள். எம்பெருமான் என்ன செய்கிறான் இங்கே? உண்பது என்பது இந்த உலகங்களை எல்லாம் பிரளய காலத்தில் எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்துக் கொள்கிறானே, அதைத்தான் சொல்கிறது. இந்த உலகத்தை சம்ஹாரம் செய்து தன்னுடைய திருவயிற்றிலே வைத்துக் கொள்வது அதைத்தான் சொல்கிறது. ஆஹா, எல்லா வஸ்துக்களையும் இந்த மிருத்யு, தர்மராஜன், இந்த சங்கரன், ருத்ரன் இவர்களுடைய ஒரு துணையை கொண்டு அழித்து பிற்பாடு எம்பெருமான் தன் திருவயிற்றிலே அவர்களையும் சேர்த்து எம்பெருமான் ஒக்க விழுந்து விடுகிறான். அப்படி இருக்க செய்த இவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் உங்களுக்கு? என்னன்னி செய்தாரா ஏதிரோ தெய்வத்தை ஏத்துகின்றீர் செய்நன்னி குன்னேன்மின் தொண்டர்கள். செய்த நன்றியை மறந்து விடாதீர்கள். வள்ளுவ பெருந்தகை என்ன தெரிவித்தான்? என்னன்னி கொன்னார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்னி கொன்ன மகற்கு என்னை தெரிவிப்பார்களே. ஆஹா, நன்றி மறத்தல் என்பது மிகவும் கேடான விஷயம். கிருதக்னதா, எல்லா பாபங்களுக்கும் பிராயஷ்சித்தம் உண்டு. நாஸ்தி நிஷ்கிருதிஹி கிருதக்னஸ்ய, கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி. ஆனால் செய்நன்னி கொண்டவனுக்கு ஒரு பிராயஷ்சித்தமே கிடையாது. எப்பேற்பட்ட மகா பாதகமாக இருந்தாலும் அதற்கு பிராயஷ்சித்தம் உண்டு. செய்த நன்றியை மறந்தவனுக்கு ஒரு பிராயஷ்சித்தமே கிடையாது. அப்படி நீங்களும் நன்றி கட்டி இராதீர்கள். செய்நன்னி குன்னேன்மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே. இந்த அண்டங்கள் அனைத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை தொழுங்கோள், எம்பெருமானை நீங்கள் துதியுங்கோள், மற்ற தெய்வங்களை தொழாதீர்கள் என்ன ஆழ்வார் அவர்களுக்கு உபதேசிக்கிறார். மேலே 2ஆம் பாசுரம். நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசிம்பின் மீதோடி நிவிந்த காலம் மல்லாண்ட தடக்கையால் பகிரண்ட மகப்படுத்த காலத்து அன்னி எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு விழுந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே அவனருளே உலகாவது அறியீர்களே. அந்த பிரளய காலத்திலே பெருத்த வெள்ளமானது பெருகினது. அந்த நில்லாது தடையில்லாது அது பெருகுகின்றது. நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீதோடி ஆகாயத்துக்கு அப்பால் அது பெருகுகின்றது. நெடுவிசும்பின் மீதோடி நிவந்த காலம், அந்த காலத்திலே மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து. மல்லாண்ட தடக்கை, எம்பெருமானுடைய கைகள் பருத்திருக்கின்றன, நல்ல பலம் பொருந்தி இருக்கின்றன. மல்லாண்ட தடக்கைகள், நல்ல மிடுக்கு பொருந்திய பெருங்கைகள். அந்த கையினாலே பகிரண்டங்கள், இந்த ஒரு அண்டம் என்பது மட்டுமல்ல, இதை போல எத்தனையோ அண்டங்கள். அண்டம் என்பது பூலோகம், மேலே 6 லோகங்கள். பூர்புவஹா ஸ்வஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் என்று 7 லோகங்கள், கீழே 7 லோகங்கள். இப்படி 14 லோகங்கள் கொண்டது ஒரு பிரம்மாண்டம். இது போல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கின்றன. ஆக இந்த ஒரு அண்டம், இது போல எத்தனையோ அண்டங்கள் இருக்கின்றன. அத்தனை அண்டங்களையும் எல்லாம் இந்த பிரளய நீருக்குள்ளே எல்லாம் அகப்பட்டு கொண்டன. அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்கிறான்? அன்னு. இங்கே இந்த பகிரண்டம் என்கிற சொல்லுக்கு 2 விதமாக அர்த்தம்
பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். அதாவது பகிரண்டம் என்னால் நம்முடைய அண்டத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய புறம்பாக இருக்கக்கூடிய மற்ற அண்டங்கள் என்பதை பகிரண்டம் என்கிற சொல்லாலே தெரிவிக்கலாம். அல்லது இந்த அண்ட சமூகத்துக்கெல்லாம் பகியாக இருக்கக்கூடியதாய், தள்ளி வேறுபட்டு இருக்கக்கூடியதாய், இதற்கு வெளியாக இருக்கக்கூடியதான பரமபதத்தை சொல்கிறது. அப்பொழுது இந்த பிரளய வெள்ளமானது அந்த பரமபதத்தை தாக்காதபடி அதை தன்னுடைய கையினாலே தடுத்த அந்த பிரளய வெள்ளம் அங்கே அது தன்னுடைய கையினாலே காத்தருடைய மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து. அப்போ அந்த பரமபதத்தை இந்த வெள்ளமானது தாக்காதபடி அப்படி அதை தன்னுடைய கையினாலே தடுத்தான். அல்லது எல்லா லோகங்களையும் இந்த அண்டத்துக்குட்பட்ட இந்த சம்சார லீலா விபூதிக்குள்ளே உட்பட்ட இந்த அண்டங்களை சொல்கிறது என்னால் எம்பெருமான் தன்னுடைய திருக்கையாலே தம்முடைய திருவயிற்றிலே வைத்து அவைகளை எல்லாம் ரட்சித்தருளினான் என்று சொல்கிறது. அப்படி பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்னு எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு விழுந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே. அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே புகுந்து எம்பெருமானுடைய திருவாய் வழியாக எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே புகுந்த தேவர் இவன் புகவில்லை என்று ஒரு தேவரை சொல்ல முடியுமா? ஒரு தேவனை சொல்ல முடியுமா? எம்பெருமான் பிற்பாடு அவன்தான் சிருஷ்டி காலத்திலே இந்த எல்லாரையும் உமிழ்கினான். அப்படி எம்பெருமான் உண்டு விழுந்த ஆகையினாலே அவனுடைய திருவாயிலே புகுந்து வயிற்றினை அடைந்து மீண்டும் அவனுடைய திருவாய் வழியாக வெளியே வர வேண்டும். அப்பொழுது அந்த எச்சில் படாது இருக்கக்கூடிய ஒரு தேவர்கள் யாராவது உண்டா? எம்பெருமான் உட்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாம் உளரே. வேற யாராவது உண்டா? இந்த விஷயத்தை எல்லாரும் அறியாரோ? இவர்கள் எல்லாம் எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் என்பதை எல்லாரும் அறிய மாட்டார்களா? வேறு அப்படி அந்த எச்சில் படாத தேவர்கள் யாராவது உண்டா? எல்லாரும் எம்பெருமானாலே அழிக்கப்படுகின்றார்கள், எம்பெருமானாலே மீண்டும் படைக்கப்படுகின்றார்கள் என்பதை உணருங்கள். ஐயோ, இதை அறியாதிருக்கின்றார்களே. அவனருளே உலகாவது அறியீர்களே. எம்பெருமானுடைய அருளினால்தான் இந்த உலகம் அனைத்தும் இயங்குகின்றது, இந்த உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றது, இருக்கிறது. அது எல்லாமே அவனாலே தான் நடக்கிறது. அவனுடைய அருளன்றி ஒரு காரியமும் நடவாது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவன் அருளே உலகாவது அறியீர்களே. எம்பெருமானுடைய அருள்தான் இந்த உலகத்திற்கே காரணம். மற்ற தேவதைகளுடைய அருள் இந்த உலகத்திற்கு காரணமே அல்ல என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே 3ஆம் பாசுரம். நெற்றிமேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நால்வாய் ஒத்தை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெத்திப்போர் கடலரையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்யக்கொண்ட கொத்த போராழியான் குணம் பரவா சிறுதொண்டர் கொடியவாரே. இந்த தேவதைகள் இருக்கின்றார்கள். ருத்ரன், பிரம்மன், இந்திரன் என்கிற தேவதைகள் இருக்கிறார்கள். ஏதோ சில சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். நெற்றிக்கண் கொண்டிருக்கிறான் ருத்ரன், நெற்றி மேல் கண்ணான். நன்னாக வேதத்தை எல்லாம் நன்கு ஓதி இருக்கிறான் பிரம்மதேவன். நிறைமொழிவாய் நான்முகன். நன்னாக அந்த வேதங்களை நிறைமொழி அர்த்தங்கள் நிறைந்திருக்கக்கூடியதான அந்த வேதத்தை எப்பொழுதும் தன்னுடைய வாயினாலே உச்சரித்துக் கொண்டே இருக்கிறான் இந்த பிரம்மதேவன். ஆக அந்த பெருமை அவனுக்கு உண்டு. இந்திரன் ஐராவதத்தின் மேலே சஞ்சரிக்கக்கூடியவன். நீண்ட நால்வாய், நீண்டதான தொங்குகின்ற வாய் கொண்டதான ஒற்றை கை துதிக்கையை கொண்ட வெண் பகட்டு. பகடு என்னால் ஆண் யானையை சொல்லுகிறது, யானையை குறிக்கிறது. இந்த வெண்பகடு, அந்த ஐராவதம் என்று இருக்கிறதே, அது வெள்ளவெளேர் என்று இருக்கும். அந்த வெண்பகட்டின் ஒருவன் அந்த இந்திரன். ஆக இவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் இந்த பெருமையினாலே அவர்கள் பிரளயத்திலிருந்து தப்ப முடியுமா?
நான் நெற்றியிலே கண் படைத்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறேன், நான் ஐராவதத்தின் மீதே சஞ்சரிக்கக்கூடியவன், நான் 3 லோகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் என்று மாறை நிமிர்த்து கொண்டு ஐராவதத்தின் மேலே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரன், இப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது என்பதாலே இவர்களாலே அந்த பிரளய வெள்ளத்திலிருந்து தப்ப முடியுமா? இந்த ஒற்றைக்கு வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் இப்ப இவர்களோடு சேர்ந்து எல்லா தேவதைகளும் வெற்றி போர் கடலறையன் விழுங்காமல், அந்த பிரளய காலத்திலே அந்த கடலானது பெருகி வருகிறது. அவனுடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. அவன் எல்லாரையும் கபலீகரித்து விடுவர். அப்படிப்பட்ட வெற்றி அவனுக்கு நிச்சயம் உண்டு. அப்படி போரிலே அவனுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அப்படி வெற்றி போர் கடலறை அந்த கடல் அரசன் விழுங்காமல், அந்த பிரளய வெள்ளத்திலே இவர்கள் அழிந்து போகாமல் தான் விழுங்கி, எம்பெருமான் இவர்களை விழுங்குகின்றான், தான் விழுங்கி அவர்களை உய்யக் கொண்டான். அவர்களை தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தான். உய்யக் கொண்ட கொற்றப்போர் ஆழியான், அவசியம் தன்னுடைய காரியத்திலே வெற்றியை கொண்டதான, போரிலே அவசியம் வெற்றி பெறக்கூடியதான திருவாழி ஆழ்வான், அந்த சுதர்சன ஆழ்வான், அவனை தன்னுடைய திருக்கையிலே கொண்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய குணம் பரவா சிறுதொண்டர் கொடியவாவே, எம்பெருமானுடைய அந்த குணத்தை நாம் துதிக்க வேண்டாவா? எம்பெருமான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறானே, இந்த பிரளய காலத்திலே அந்த பிரளய வெள்ளத்திலே நாம் அகப்படாமல் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து நம்மை ரட்சித்தருளினானே என்று அவனுடைய அந்த ஒரு காருண்யம் என்கிற ஒரு குணம், ஐயோ இவர்கள் இப்படி துன்புறுவார்களே, இந்த பிரளயத்திலே அகப்பட்டு இவர்கள் துன்புறுவார்களே என்று தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தருளினானே, அந்த காருண்யம் என்கிற ஒரு குணத்தை பேசாத பரவாத இந்த சிறு தொண்டர், இந்த மிகவும் நீஷர்கள், மற்ற தேவதைகளுக்கு ஏதோ தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய உரிய இடத்திலே துதிக்க மாட்டேன் என்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்படி இவர்கள் கொடிய தன்மையை பெற்றிருக்கிறார்களே, எம்பெருமானை துதிக்க வாருங்கோடு என்னால் வாராது இருக்கிறார்களே என்று ஆழ்வார் மிகவும் இன்னாதாகிறார். ஆழ்வார் மிகவும் வருத்தம் வருகிறார். அடுத்த பாசுரம், பனிப்பறவை திரை ததும்ப பாரெல்லாம் நெடுங்கடலே ஆனகாலம் இனி கடைகண் இவர்க்கில்லை என்று உலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி முனித்தலைவன் முழங்கொலி சேர் திருவயித்தில் வைத்தும்மை உய்யக்கொண்ட கனிக்கடவத் திருவுருவத்தொருவனையே கழுதொழுமா கல்லீர்களே. அந்த பிரளய காலம் பனிப்பறவை திரை ததும்ப, குளிர்ந்து பறந்திருக்கக்கூடிய கடலானது, அதிலே திரை ததும்ப, அலைகளானது ததும்ப, பாரெல்லாம் நெடுங்கடலே ஆனகாலம், இந்த பாரே காணப்படவில்லை, எங்கும் ஒரே நீராக இருக்கிறது, பாரெல்லாம் நெடுங்கடலே ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த பிரளய காலத்திலே இனி கடைகண் இவர்க்கில்லை, இனி இந்த சேதனர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை போக்குவார் ஒருவரும் இல்லை, இவர்களுக்கு தஞ்சமாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. இனி கடைகண் இவர்க்கில்லை, இந்த சேதனர்களுக்கு இனி கடைகண் மற்றொருவர் இல்லை, நாம் தான் இவர்களுக்கு தஞ்சமாக வேண்டுமே ஒழிய மற்ற யாரும் இவருக்கு துணை கிடையாது என்று எம்பெருமான் கருதி உலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அனைத்து லோகங்களையும் எம்பெருமான் உள்வாங்கி கொண்டான். அப்படிப்பட்ட முனித்தலைவன், நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், முனிவன் என்ன சிந்திக்கக்கூடியவன், மனநசீலகா, நன்னாக சிந்தித்து எம்பெருமான் நன்னாக சிந்தித்தான். இனி இவர்களுக்கு ஒருவரும் துணையாவார் இல்லை, நாம் தான் இவர்களை ரட்சிக்க வேணும் என்று அவர்கள் கேளாதிருக்க செய்தே எம்பெருமான் தானே சிந்தித்து அவர்களை தன்னுடைய திருவயிற்றிலே வாங்கி கொண்டான். அதற்கு காரணம் என்ன? அவன் தலைவன், அந்த இயற்கையான அந்த சம்பந்தம். அவன் சேஷி, நாம் சேஷபூதர்கள், அவன் சுவாமி, நாம் அவனுடைய சொத்து. ஐயோ நம்முடைய சொத்து இப்படி வீணாகி விடுமே இந்த பிரளய காலத்திலே என்று எம்பெருமான் அந்த ஒரு தலைவன், இவர்கள் அடியார்கள் என்பது அந்த சம்பந்தத்தை அவன் உணர்ந்தான். நாம் உணராது இருக்கிறோம், ஆனால் அவன் அறிந்து அதை சிந்தித்து அவன் மனனம் செய்து அந்த முனித்தலைவன் முழங்கொலி சேர் திருவயிற்றில் வைத்து தன்னுடைய திருவயிற்றிலே உள்வாங்கி தன்னுடைய திருவயிற்றிலே அனைத்து லோகத்தையும் வைத்துக் கொண்டான். அப்பொழுது முழங்கொலி சேர் திருவயிறு,
பெரிய ஒரு முழக்கமானது ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே, எம்பெருமானுடைய வாயுக்குள்ளே எல்லா லோகங்களும் செல்வது பெரிய ஒரு ஓசையானது கிளம்புகின்றது. இதை ஈடு முதலிய கிரந்தங்களிலே இந்த விஷயத்தை பற்றி இதற்கு அழகான ஒரு உபமானம் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது திருவரங்கம் திருப்பதியிலே முற்காலத்திலே ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டால், திருக்காவேரியிலே வெள்ளம் பெருகி அந்த மாதிரி ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், அல்லது யாராவது வேற்று மன்னர்களோட ஒரு படையெடுப்பு, இது மாதிரியான ஒரு ஆபத்துக்கள் ஏற்பட்டால், ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டால், அந்த திருவரங்கம் திருப்பதிக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்கள், இந்த திருவரங்கம் திருப்பதியினுடைய கோவிலும் அந்த சந்நிதியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிராகாரங்களும் நல்ல சுரட்சிதமாக இருக்கக்கூடியது. பெரிய மதில்கள் கொண்டது, 7 பிராகாரங்கள் கொண்டது. அதையெல்லாம் அடைத்து வளைத்து சமைக்கப்பட்ட ஒரு பெரிய மதில் உண்டு. அந்த வீதிக்கு அடையவளைந்தான் என்று பெயர் உண்டு. இந்த 7 பிராகாரங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு வீதிக்கு அடையவளைந்தான் என்று பெயர் உண்டு. பெரிய மதில் உண்டு, கோட்டை வாசல் உண்டு. அப்பொழுது என்ன செய்வார்கள்? அது சுரட்சிதமாக இருக்கக்கூடியது. அப்பொழுது என்ன செய்வார்கள்? இந்த அடையவளைந்தானுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆபத்து வந்த காலத்திலே ஊருக்குள்ளே புகுருவார்கள். அப்பொழுது பெரிய ஆரவாரத்தோட அவர்கள் எல்லாம் உள்ளே புகுருவார்களாம், உள்ளே அவர்கள் வருவார்கள். அப்போ இதை ஒரு உதாரணமாக காட்டுகின்றார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதாவது எப்படி ஒரு ஆபத்து காலத்திலே அடைவளைந்தாளுக்குள்ளே புகும் பொழுது ஒரு ஆரவாரம் இருக்கும், அப்படி இந்த தேவதைகள் எல்லாம் எல்லாரும், இந்த சேத்தனர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய இந்த சராச்சரம் அனைத்தும் எம்பெருமானுடைய வாயுக்குள்ளே புகும்போது ஒரு பெரிய ஆரவாரமானது ஏற்படும். அதைத்தான் சொல்கிறார், முழங்கொலிஷேர் திருவயிறு என்று. முழங்கொலிஷேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்யக்கொண்ட, உங்களுக்கு ஒரு ஆபத்து வராமல் ரட்சித்தருளினானே அந்த எம்பெருமான், உம்மை உய்யக்கொண்ட கனிக்களவ திருவுருவத்தொருவனையே கழல் தொழுமா கல்லீர்களே. கனிக்களவ திருவுருவத்தொருவன், அதாவது எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்னால், அந்த களாம்பழம் போல என்ன கருத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகான ஒரு திருவுருவம் கொண்ட அந்த எம்பெருமானுடைய திருவடியை தொழுவதை நீங்கள் கற்க மாட்டேன் என்கிறீர்களே, வேற ஏதேதையோ கற்கின்றீர்கள், எம்பெருமானுடைய திருவடி தொழுவதை கற்க மாட்டேன் என்கிறீர்களே என்று ஆழ்வார் மிகவும் நொந்து வார்த்தை சொல்கிறார். அடுத்து 5வது பாசுரம். பாராரும் காணாமே பரவமா நெடுங்கடலே ஆனகாலம், ஆரானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது, உள்ள தோராத உணர்விலீர் உணருதிரேல், உலகளந்த உம்பருகோமான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே. இந்த பிரளய காலம் எப்படி இருக்கிறது? பாராரும் காணாமே பரவமா நெடுங்கடலே ஆன காலம். இந்த பாரிலே ஒருவரும் காணப்பட மாட்டார்கள், எல்லாரும் அழிந்து போவார்கள். பாராரும் காணாமே பரவமா நெடுங்கடலே ஆன காலம். மிகுந்து பறந்து இருக்கக்கூடிய இந்த பிரளய வெள்ளமே இருக்கும் அக்காலத்திலே, வேறு ஒரு வஸ்துவும் இராது. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே ஆரானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது, உள்ள தோராத உணர்விலீர். எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், உயர்ந்த தேவதைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ சில தேவதைகளை மிக உயர்ந்தவர்களாக கருதுகின்றீர்களே, அப்படிப்பட்ட தெய்வங்களும் சரி, நாமும் சரி, எல்லாரும் ஆரானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது. அவனுடைய திருவயிற்றிலே நெடுங்காலம் நாம் இருக்கிறோம். கீழே தெரிவித்தேன், 864 கோடி பெருக்கல் 36,000 வருடங்கள், இத்தனை காலம் அவனுடைய திருவயிற்றிலே நாம் இருக்கிறோம். அப்படி நெடுங்காலம் கிடந்தது, உள்ள தோராத உணர்விலீர். இதை திருவுள்ளத்திலே நீங்கள் கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே, இது புராணத்திலே பிரசித்தம். எத்தனை காலம் மகாபிரளயம் என்பது புராணங்களிலே, ஸ்ரீவிஷ்ணு புராணம் முதலிய புராணங்களிலே இது ஸ்பஷ்டமாக தெரிவித்திருக்கிறது. புராண ரத்னம் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே விஷயங்கள் எல்லாம் நன்னாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் அதை எல்லாம் உணரமாட்டேன் என்கிறீர்களே. உணர்விலீர் உணர்திரேல், நீங்கள் உணர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள்
உலகளந்த உம்பர் ஹோமான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே. நீங்கள் உங்களுக்கு உணர்ச்சி இருப்பின் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகங்களை எல்லாம் அளந்தானே, இந்த உலகங்களை எல்லாம் திரிவிக்கிரமனாக இந்த உலகங்களை எல்லாம் அளந்தானே, அப்பொழுதே எம்பெருமான் திரிவிக்கிரமன் நான் தான் இந்த உலகங்களுக்கெல்லாம் சேஷி, இந்த உலகம் அனைத்தும் என்னுடைய சொத்து, எனக்குரியது இந்த உலகம் என்று தன்னுடைய திருவடி கீழே அனைத்து லோகங்களையும் இட்டுக்கொண்டார். தன்னுடைய திருவடி முத்திரையை அனைத்து வஸ்துக்களிலும் பதித்தான், அனைத்து லோகங்களிலும் பதித்தான். இந்த லோகங்கள் எல்லாம் என்னை சேர்ந்தது என்று எம்பெருமான் ஒரு திருவடியாலே மேல் லோகங்களை அளந்தான், ஒரு திருவடியாலே கீழ் லோகங்களை எல்லாம் அளந்தான். எல்லா லோகங்களும் என்னை சேர்ந்தது என்று எம்பெருமானுடைய திருவடியிலே எத்தனையோ ரேகைகள் இருக்குமே. கதா புனஷங்கரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம் புஜத்வயம் என ஆளவந்தார் அனுசந்தித்தருள்கிறாரே. அப்படி எம்பெருமானுடைய திருவடியிலே சங்கரேகை சக்கர ரேகை எத்தனையோ மங்கள ரேகைகள் உண்டு. அத்தனை ரேகைகளும் அதிலே நன்னாக பதியும்படியாக எல்லா வஸ்துக்களின் மீதும் இந்த திருவடியை பதித்தருளினான் எம்பெருமான். அதிலேயே நமக்கு தெரிந்து அந்த விற்த்தாந்தத்தின் மூலமாகவே எம்பெருமான் தான் இந்த உலகத்துக்கு தலைவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு உலகளந்த அந்த உம்பர் ஹோமான் இந்த உலகத்தை அளந்ததாலே எல்லா தேவர்களுக்கும் இவன்தான் தலைவன் என்பதை நன்னாக நாம் உணரலாம். இவன்தான் தேவாதி தேவன் என்பதை நாம் நன்னாக உணரலாம். உம்பர் என்பதற்கு நித்தியசூரிகள் நாயகன் என்னும் அர்த்தம் கொள்ளலாம். நித்தியசூரிகளுக்கு மனுஷர்களுக்கு தேவர் போல தேவர்களுக்கும் தேவர்களை காட்டும் மிகச்சிறந்த தேவர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகளும் எம்பெருமான் இப்படி இந்த உலகங்கள் எல்லாம் வளர்ந்தருளினானே, காடு மோடுகளையும் அளந்தருளினானே, தன்னுடைய மென்மையான திருவடிகளாலே இப்படி உலகங்களை எல்லாம் வளர்ந்தருளினானே. வசிஷ்ட சண்டாள விபாகமர இன்னார் இனியார் என்கிற வாசி பாராமல் இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் ஆச்சாரசீலன், இவன் ஆச்சாரமற்றவன், இவன் தனவான், இவன் தனமில்லாதவன் என்கிற பாகுபாடு காட்டாமல் எல்லாருடைய சிரசின் மேலும் தன்னுடைய திருவடியை வைத்தானே. இது என்னே சௌஷில்யம், என்னே சௌஷில்யம், அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவன் எவ்வளவு பெரியவன், இவர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த தாழ்ச்சியை பாராமல் தன்னுடைய திருவடியை அவர்களுடைய சிரசிலே அவர்கள் கேளாதிருக்க செய்தே இப்படி வைத்தருளினானே என்று அவர்கள் எல்லாம் கொண்டாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட உலகளந்த உம்பர் கோமான் பேராளன் மிகுந்த பெருமையுடையவன், பேராளன் மிகுந்த ஒரு ஆளுமை படைத்தவன். அந்த பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே. எம்பெருமான் எத்தனையோ திருநாமங்கள் உண்டு. யானி நாமானி கௌணானி என்று சொல்லி எம்பெருமான் ஒரு திருநாமம் அவனுடைய கல்யாண குணங்களையும் திவ்ய சேஷ்டிதங்களையும் அந்த குணத்துக்கு பிரகாசகமான திவ்ய சேஷ்டிதங்களையும் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட தேவோ நாம சகசிரவான் என்று 1000 திருநாமங்கள் என்று மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான திருநாமங்கள். அப்படிப்பட்ட அந்த பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே, நீங்கள் பேசீர்கள். அவனுடைய பெருமையை உணர்ந்து அவனுடைய கல்யாண குணங்களை உணர்ந்து நீங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று ஆழ்வார் சம்சாரிகளுக்கு உபதேசிக்கின்றார். அடுத்து 6ஆம் பாசுரம். பேயிருக்கு நெடுவெள்ளம் பெருவிசிம்பின் மீதோடி பெருகுகாலம் தாயிருக்கும் வண்ணமே உம்மை தன் வைத்திருத்தி உய்யக் கொண்டான் போயிருக்க மத்திங்கோர் புது தெய்வம் கொண்டாடும் தொண்டீர் பெத்ததா இருக்க மனை வெந்நீர் ஆட்டுதிலோ மாட்டாத தகவத்தீரே. அந்த பிரளய காலம் எப்படிப்பட்டது? வேறு யாரும் இருக்க முடியாது, பேய்கள் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலம். பேயிருக்கும் நெடுவெள்ளம், பெரிய வெள்ளம், அதுல பேய்கள் தான் இருக்க முடியும். பேயிருக்கும் நெடுவெள்ளம் பெருவிசும்பின் மீதோடி பெருகு காலம். அது பெருத்திருக்கக்கூடிய ஆகாசத்திற்கு மீதும் அந்த வெள்ளமானது பெருகி செல்கிறது. அப்படி பெருவிசும்பின் மீதோடி பெருகு காலம். அப்படிப்பட்ட காலத்திலே தாயிருக்கும் வண்ணமே உம்மை தன் வைத்திருத்தி உய்யக் கொண்டான். ஒரு தாயை போலே, எப்படி ஒரு தாயானவள் அந்த கர்ப்பத்தை தன்னுடைய வயிற்றிலே தாங்குகின்றாளோ அதுபோலே எம்பெருமான் உங்களை எல்லாம் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தருளினான். தாயிருக்கும் வண்ணமே உம்மை தன் வைத்திருத்தி உய்யக் கொண்டான். லோகத்திலே ஒரு 10 மாதம் சுமந்து பெத்தவளை தாய் தாய் என்று கொண்டாடுகின்றார்கள். வாஸ்தவம், கொண்டாட வேண்டியதுதான்.
மாத்ரு தேவோ பவ என்று வேதமே சொல்லித்து. ஆனால் தந்தையும் தாயுமாவார் என்று நமக்கெல்லாம் தாயாக எத்தனையோ காலம், எத்தனையோ வருடங்கள், கோடிக்கணக்கான வருடங்கள் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து நம்மை ரட்சித்தருளினானே, அவனிடத்திலே நாம் அந்த பிரதிபத்தி கொள்ள வேண்டாமா? பிதா மாதாச்ச மாதவஹா என்று நாம் அவனையே நம்முடைய தாயாக, மாதாச்ச மாதவஹா என்று நாம் அவனை கருத வேண்டாவா? ஆஹா, அப்படி நம்ம ஒரு தாயை போலே நம்மை திருவயிற்றிலே வைத்து ரட்சித்துக் கொண்டவன் அந்த எம்பெருமான். அவன் நாம் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து வெறுத்திருக்கிறான். திருவயிற்றிருத்தி உய்யக்கொண்டான் போயிருக்க அவன் வெறுத்திருக்கிறான். ஐயோ, நாம் இவர்களுக்கு இவ்வளவு உதவி செய்தோமே, அத்தை உணராது இவர்கள் இருக்கின்றார்களே, அப்படி உய்யக்கொண்டான் போயிருக்க மத்திங்கோர் புது தெய்வம் கொண்டாடும் தொண்டீர். ஏதோ தெய்வங்களை நீங்கள் கொண்டாடுகின்றீர்களே, இவர்கள் எல்லாம் எப்பொழுதோ தோன்றி, ஏதோ ஒரு காலத்திலே தோன்றிய தெய்வம். எம்பெருமான் தான் தொன்மையான தெய்வம், நம்மை எல்லாம் படைத்தவன், அப்படி தேவாதி தேவன். அவனை கொண்டாடாது ஏதோ சில புது தெய்வங்களை கொண்டாடுகின்றீர்களே. அக்காலத்திலேயே திருமங்கையாழ்வார் தம்முடைய காலத்திலேயே புது தெய்வங்களை கொண்டாடுகின்றீர்கள் சொன்னார். இக்காலத்திலே நாம் என்ன சொல்லுவது? ஏதேதோ தெய்வங்கள், என்ன தெய்வங்கள் கூட இல்லை, ஏதேதோ மனிதர்களை எல்லாம் கொண்டாட தொடங்கி அவர்கள் தங்களையே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அக்ஞர்களான சம்சாரிகளும் அதை உணராது, தத்துவத்தை உணராது ஏதேதோ புது தெய்வம் என்று அவர்களுடைய கருத்தாலே தெய்வம், ஆனால் அவர்கள் சாமானிய மனிதர்கள், அவர்களையெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன சொல்வது இக்காலத்தில்? மத்திங்கு ஒரு புது தெய்வம் கொண்டாடும் தொண்டீர். இது எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? அதுக்கு ஒரு அழகாக ஒரு உதாரணம் காட்டுகிறார், திருஷ்டாந்தம் காட்டுகிறார் ஆழ்வார். பெத்ததாய் இருக்க மனை வெந்நீர் அட்டுதிரோ மாட்டாத தகவத்தீரே. இதே உதாரணத்தை திருவாசிரியத்தை நம்மாழ்வாரும் தெரிவித்துள்ளார். ஈன்னோடு இருக்க மனை நீராட்டி. அது என்ன தத்துவம் என்னால், அதாவது ஒரு தாயானவள் குழந்தையை ஈர்ந்தெடுத்தவாறு அந்த தாயையும் சேயையும் நீராட்டுவது என்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த தாயை இந்த தாய்க்கு நீராட்டம் செய்து வைக்க முடியவில்லை. ஏதோ அவளுக்கு ஜுரமும் ஏதோ வந்து விட்டது. அதற்காக என்ன செய்வார்கள்? அவளுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு மனையை நீராட்டுவார்கள். அந்த வெந்நீரை கொண்டு அந்த மனையை நீராட்டுவார்கள். அந்த பெண் பிள்ளையை அந்த மனையை தொடச் செய்தோ ஏதோ. அப்படி மலையாள தேசத்திலே அப்படி ஒரு வழக்கம் உண்டா. அதைத்தான் நம்மாழ்வாரும் தெரிவித்தார், திருமங்கை ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்படி பெற்ற தாய் இருக்க மனை வெந்நீர் ஆட்டுதிரோ. இது வல்லவர் வாய் உணர்க என்று பெரியோர்களே தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு வேறு ஏதாவது சமன்வயம் சொல்ல முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. ஆக இப்படி அந்த அவள் இருக்க செய்தே இந்த மனைக்கு நீராட்டம் எல்லாம் நடப்பது போல, அதுபோல நம்மை படைத்த எம்பெருமான் இருக்க அவனை தொழாது ஏதேதோ இந்த மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் உபசாரங்களை செய்கின்றீர்களே, அது போலே இருக்கிறது இது என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். மாட்டாத தகவத்தீரே. எம்பெருமானுடைய கிருபையானது ஒருவருக்கும் எளிதிலே கிடைக்க மாட்டாது. நீங்களும் அப்படி மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்களும் அந்த கிருபைக்கு பாத்திரமாகாமல் போய்விட்டீர்களே. தகவ அத்தீரே, அது எளிதிலே கிடைக்கக்கூடியது அன்னு. ஆனால் நாம் சிறிது ஒரு எம்பெருமான் திருவடியே தஞ்சம் என்று நினைத்தால் போதும், எம்பெருமான் தான் நமக்கு துணை என்று நினைத்தால் போதும், நமக்கு எளிதிலே அந்த அந்த கருணை கிடைத்து விடும். ஆனாலும் யாரும் அந்த கிருபைக்கு கருணைக்கு இலக்காக மாட்டேன் என்கிறார்கள். அப்படி நீங்களும் ஆகிவிட்டீர்களே. எல்லா காலத்திலும் ஒருவரும் ஆவதில்லை. உங்களுக்கு நான் உபதேசித்தும் நீங்கள் கேளாது இருக்கின்றீர்களே என்று ஆழ்வார் வெறுத்து சொல்கிறார். சரி, அடுத்து 7ஆம் பாசுரம். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மத்தும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்யக்கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி
அவனை உள்ளத்தெண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே. ஆழ்வார் பார்த்தார், இவர்களை நிந்தித்தும் இவர்களுக்கு உபதேசித்தும் இந்த சம்சாரிகளோடு நாம் எதற்காக இப்படி மன்னாட வேண்டும்? இவர்களை எண்ணாதிருப்பின் அதுவே நல்ல காலம் என்று தெரிவிக்கிறார். இந்த பிரளய காலத்திலே மண்ணோர்கள் விண்ணோர்கள் என்கிற வாசி கிடையாது. அதுபோல வானவர்கள் தானவர்கள் என்கிற வாசி கிடையாது. இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், சொர்க்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அல்லது தேவதைகள், அசுரர்கள் எல்லாரும் மட்டுமெல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் யாராலும் இந்த பிரளய வெள்ளத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெருவெள்ளம் அது அத்தனை பேரையும் உண்ணாது தான் விழுங்கி உய்யக்கொண்டான். எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே விழுங்கி தன்னுடைய திருவயிற்றிலே வைத்துக் கொண்டு ரட்சித்தருளினான். அப்படிப்பட்ட உய்யக்கொண்ட கண்ணாளன். கண்ணாளன் என்னால் இரண்டு அர்த்தம். அப்படிப்பட்ட கருணை கொண்டவன் என்னொரு அர்த்தம், நன்ன ஒரு நிர்வாகன் என்னொரு அர்த்தம். கண்ணாளன் என்ன இந்த உலகத்துக்கெல்லாம் நிர்வாகனாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். அப்படிப்பட்ட கண்ணாளன் அவன் ஏதோ அக்காலத்திலே நம்மை ரட்சித்தருளினான் என்பது மட்டும் கிடையாது. ஆனால் பிரளய காலத்திலே மட்டும் நம்மை ரட்சித்தான் என்பது கிடையாது. பிற்பாடும் சிருஷ்டியிலேயும் நம்மை எல்லாம் சிருஷ்டி காலத்திலேயும் நம்மை ரட்சிப்பதற்காக திருக்கண்ணமங்கையிலே நித்தியவாசம் செய்கின்றான். திருக்கண்ணமங்கை நகராளன், கண்ணமங்கை நகராளன் என் அப்படிப்பட்டவன் எம்பெருமானுடைய திருவடியை இந்த சிரசிலே சூடி, அந்த தாமரை போன்று இருக்கக்கூடிய இந்த திருவடியை இந்த தலையாலே தரித்து கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ண வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அவனை நினைக்க வேண்டும். அவனுடைய திருவடியை நம்முடைய சென்னிக்கு மறந்த பூவாக சூட்டிக் கொண்டு அவனை நம்முடைய உள்ளத்திலே தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவனை உள்ளத்திலே நினைக்க வேண்டும். அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே. அவனை நினைக்காதவர்களை பற்றி நாம் நினைக்க வேண்டாம். அப்படி நினையாதிருந்தால், அப்படி நினையாது இருக்கக்கூடிய பொழுதெல்லாம் நல்ல பொழுதாக போகும். எம்பெருமானை நினைக்க வேண்டும், அவனுடைய அடியார்களை நினைக்க வேண்டும், வாஸ்தவம். ஆனால் அது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. எம்பெருமானை எண்ணாத மானிடர்களை எண்ணாதிருந்தால் அதுவே நல்ல பொழுது. நல்ல பொழுது என்னால் எம்பெருமானை தொழக்கூடிய பொழுது, அவனுடைய அடியாருடைய தொழுகையை செய்யக்கூடிய காலம் நல்ல பொழுது என்று ஆழ்வார் இங்கே தெரிவிக்கவில்லை. எம்பெருமானை தங்களுடைய நெஞ்சிலே கொள்ளாதவர்களை நினையாத பொழுது நல்ல பொழுது. எப்படி மறந்தும் புறந்தொழாம அந்த எம்பெருமானை சேவிக்காமல் இருந்தாலும் மற்ற தெய்வங்களை சேவியாதவர்கள் வைஷ்ணவர்கள் என்ன ஒரு டெஃபனிஷன் சொன்னாரோ திருமழிப்பினான், அதுபோல எம்பெருமானை தம்முடைய திருவுள்ளத்திலே கொள்ளாதவர்களை நினையாத காலம் எல்லாம் நல்ல காலம் என்று திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தருள்கிறார். 7ஆம் பாசுரம். அடுத்து 8ஆம் பாசுரம். மரங்கிழந்த கருங்கடல் நீர் உரந்துறந்து பரந்தேறி அண்டத்தப்பால் புறங்கிழந்த காலத்து பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அறங்கிழந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்தும்மை உய்யக்கொண்ட நிறங்கிழந்த கருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதா நீசர்தாமே. இந்த பிரளய காலம் எப்படி இருக்கிறது? மரங்கிழந்த கருங்கடல் கொடுமை கொண்டதாக இருக்கிறது. எல்லா வஸ்துக்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த கருத்த நிறம் கொண்ட கடல். மரம் கிளர்ந்த கொடுமை நிறைந்த அந்த கருங்கடல் நீர் உரம் துறந்து மிகவும் வேகமாக பெருகின்றது. உரம் துறந்து வேகமாக ஓடி எங்கும் பறந்து ஏறி அண்ட தப்பால் புறம் கிளர்ந்த காலத்து, இந்த அண்டத்துக்கு அப்பாலும் பெருகின்றது. அண்ட தப்பால் புறம் அது கிளர்ந்து வருகின்றது. அப்படிப்பட்ட காலத்து பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி, இந்த லோகங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கின்றன, பொன் போலே ஸ்பிருகணீயமாய் இருக்கின்றன, எல்லாராலும் விரும்பத்தகுந்ததாய் இந்த உலகங்கள் இருக்கின்றன. அப்படி பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அதை முறையாலே தன்னுடைய திருவயிற்றிலே ஒன்றொன்றாக தன்னுடைய திருவயிற்றிலே வைத்துக் கொண்டு ஊழில் வாங்கி அறங்கிழந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து, அறம் கிளர்ந்த திருவயிறு என்று
எம்பெருமானுடைய திரு உதரத்தை திருவயிற்றினை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அறம் கிளந்த திருவயிறு, அறம் மிகுந்த திருவயிறு. அதாவது இந்த வயிறு தானே இந்த உலகங்களை எல்லாம் ரட்சிக்கின்றது. அதனால அந்த ரக்ஷண சிந்தை கொண்டது, தர்ம சிந்தை கொண்டது, அறம் மிகுந்தது. அப்படிப்பட்ட அறம் கிளந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து, உள்ளுக்குள்ளே வைத்து, உம்மை உய்யக்கொண்ட, உங்களை எல்லாம் உய்யக்கொண்ட நிறங்கிளர்ந்த கரும்சோதி நெடுந்தகை. அந்த கருத்த நிறம் கிளந்து இருக்கக்கூடிய என்ன கருகருன்னு இந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டானே. அதனாலே ஆஹா இத்தனை வஸ்துக்களையும் நாம் நன்னாக ரட்சித்தோம் என்று ஒரு எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு ஒரு தனியான ஒரு புகழானது ஏற்பட்டது. எப்பொழுதும் நன்னாக கருத்திருப்பான். இப்பொழுது அந்த கருநிறமானது நன்னாக கிளர்ந்து ஒரு சோதி போல நன்னாக பளபளக்க தொடங்கினான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த நெடுந்தகை, அந்த சர்வேஸ்வரனை நினையாதார் நீஷர்தாமே. இப்படி எம்பெருமான் உபகாரம் செய்திருக்கிறான். அவனை நினையாதவர்கள், அந்த நன்றி கெட்டவர்கள், கிருதக்னர்கள், இவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் நீஷர்தாமே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் 9ஆம் பாசுரம். அண்டத்தின் முகடழுந்த அலைமுன்னீர் திரை ததும்ப ஆ என்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தானருளி உலகமேழும் உண்டொத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்தும்மை உய்யக்கொண்ட கொண்டல்கை மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே. இந்த கடல், முன்னீர் என்னால் கடல், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று 3 நீர்கள் கொண்டது இந்த கடல். அப்படிப்பட்ட அந்த கடல், அலைகள் கொண்ட கடல், அலை முன்னீர், அதிலே திரை ததும்ப அலைகள் ததும்புகின்றன. அது என்ன செய்கிறது? அண்டத்தின் முகட அழுந்தும்படியாக அண்டச் சுவர், இந்த அண்டத்துக்கு அப்பால் அண்ட பித்தி என்று உண்டு, ஒரு பெரிய கெட்டியான சுவர், அதுவே அழுந்தி போகும்படியாக இந்த அலைகள் பட்டு அந்த அண்டபித்தியே அழுந்தி போய்விடுமா. அப்படி அது இந்த வெள்ளமானது பெருகுகின்றது. அண்டத்தின் முகட அழுந்த அலைமுன்னீர் திரை ததும்ப ஆ என்ன தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தானருளி. எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் அவனை எப்பொழுதுமே அந்த பக்தி பரவசமாக ஆஹா என்று சொல்வார்கள். ஆஹா ஆஹா என்ன என்ன. அப்படிப்பட்ட அடியார்களுக்கும் தேவர்களுக்கும் தன்னையே நினைக்கக்கூடிய முனிவர்களுக்கும் தான் அருளி உலகமேழும் உண்டொத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து அனைத்து லோகங்களையும் உண்டு. அப்படி உண்ட பொழுதும் ஒத்த திருவயிறு. ஒரு அழகாக இந்த திருவயிற்றினை வர்ணிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். எம்பெருமானுடைய திருவயிறு என்றைக்குமே மற்ற அவயவங்கள் போல பிளாட்டாகத்தான் இருக்கும். உலகத்திலே நன்னாக இப்பொழுதெல்லாம் என்ன சொல்கிறார்கள், ஒரு ஃபிட் பர்சன் என்று சொன்னால் அவன் இந்த பெல்லி ஃபேட் இல்லாது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே. எம்பெருமான் எப்பொழுதுமே இவ்வளவு உலகங்கள் அனைத்தையும் உண்டாலும் அவனுடைய திருவயிறானது பெருத்தே இராதான், நன்னாக ஒத்தா போல இருக்கும். அவன் பரமபுருஷன் அல்லவா. அவனுக்கு இதனால் சில பேருக்கு உண்டால் அந்த வயிறு பருத்து விடும், அது அவர்களுடைய ஒரு உடலினுடைய ஒரு தன்மை. ஆனால் எம்பெருமான் உலகம் அனைத்தையும் உண்ட பொழுதிலும் அவனுடைய திருவயிறானது ஒத்தா போலே மற்ற அவயவங்களுக்கு ஒத்தா போலே சமமாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தவன். உலகமேழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் அதற்குள்ளே வைத்து உம்மை உய்யக்கொண்ட கொண்டல்கை மணிவண்ணன். இந்த எப்படி இந்த மேகமானது எதையும் எதிர்பாராமல் பொழிகின்றதோ அப்படி வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு திருக்கை படைத்தவன் எம்பெருமான். அலம்புரிந்த நெடுந்தடக்கை, எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் தரக்கூடிய அந்த திருக்கை படைத்தவன். அப்படி கொண்டல்கை மணிவண்ணன், மணி போன்ற நிறம் கொண்டவன், நல்ல இந்திரநீல மணி போன்று கருகருத்த திருமேனி நிறத்தை உடையவன். இந்த உலகங்களெல்லாம் உய்யும்படியாக ஒரு காரியத்தை செய்தோமே எம்பெருமான், அந்த உலகங்கள் ஒரு உதவி செய்தோமே, அப்படி உதவி செய்ததுனாலே எம்பெருமான் சந்தோஷப்பட்டு அவனுடைய திருமேனியானது இந்திரநீல மணி போலே ஜொலிக்கின்றது. அப்படிப்பட்ட மணிவண்ணன், அப்படிப்பட்ட மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே. இத்தனை காலம் அவர்களை எல்லாம் சம்சாரிகளுக்கு ஏதோ நிந்தித்தாரே, ஆனால் அவர்களுக்கு மீண்டும் அவர்களிடத்தே ஒரு வார்த்தை சொல்கிறார்.
நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த எம்பெருமான் மிகவும் சுலபன். இந்த மணிவண்ணன் என்பதற்கு மணி போன்ற நிறம் படைத்தவன் என்றும் அர்த்தம் உண்டு. அந்த மணிவண்ணனா மணி போன்ற தன்மை உடையவன். எப்படி ஒரு மணியை ஒரு முன் நம்முடைய வஸ்திரத்துடைய முன் தளப்பிலே வைத்து நாம் முடிந்து கொண்டு ஆளலாமோ, அப்படி எம்பெருமானை நாம் சுலபமாக ஆளலாம். அடியார்களுக்கு அவன் அடிமைப்பட்டவனாக இருப்பான். அப்படிப்பட்ட அந்த மணிவண்ணன் மிகவும் சௌலபிய குணம் நிறைந்தவன். அப்படிப்பட்டவன் நம்முடைய கண்களுக்கு இலக்காக திருக்குடந்தையிலே காவேரியாலே சூழப்பட்டு அங்கு குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த திருக்குடந்தை, இந்த திருக்குடந்தை நகர்பாடி ஆடீர்களே. இந்த கும்பகோணத்தை, இந்த திருக்குடந்தை க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தை வாயாலே பாடி நீங்கள் ஆடுங்கள், உங்களுக்கு உஜ்ஜீவனம் ஏற்படும், நன்மை ஏற்படும் என்று தெரிவிக்கிறார். இந்த திருக்குடந்தையோட ஒரு பெருமை, அதாவது ஒரு ஸ்லோகம் உண்டு தர்மசாஸ்திரங்களிலே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் காஷீக்ஷேத்ரே வினஷ்யதி, காஷீக்ஷேத்ரே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி என்று சொல்வார்கள். அதாவது மற்ற இடங்களிலே நாம் ஏதோ ஒரு பாபம் செய்தால் அதை ஒரு புண்ணியக்ஷேத்திரத்திலே சென்று அந்த பாபத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி புண்ணியக்ஷேத்திரத்திலேயே நாம் ஒரு பாபத்தை நாம் செய்து விட்டோமே ஆனால் அந்த பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் காசிக்கு செல்ல வேண்டும். இந்த காசியிலே சென்று அந்த பாபத்தை போக்க வேண்டும். காசியிலே ஒருவன் பாபம் செய்து விட்டால் அந்த பாபத்தை எங்கே போக்குவது என்னால் கும்பகோணத்திலே இந்த திருக்குடந்தையிலே வந்துதான் நாம் அந்த பாபத்தை போக்க வேண்டும். சரி, திருக்குடந்தையிலேயே ஒருவன் இருந்து கொண்டு பாபத்தை செய்து விட்டான் என்னால் என்னாகும்? அதற்காக எந்த க்ஷேத்திரத்தை நாடி செல்வது என்னால் கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. அதுக்காக நாம் வேறு எங்கும் போக வேண்டாம், கும்பகோணத்திலேயே இருந்தாலே போதும், அந்த திவிதேசவாசமே அந்த பாபத்தையும் போக்கிவிடும். கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி என்ன அப்படிப்பட்ட ஒரு பெருமை படைத்தது. இது இந்த அரும்பதத்திலே இந்த கடைசி வரியை சந்தத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் அரும்பதக்காரர். ஆஹா, அப்படிப்பட்ட அந்த பெருமை படைத்ததான எம்பெருமான் ஆறாவது ஆழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த திருக்குடந்தை நகரை பாடி நீங்களும் உஜ்ஜீவனத்தை அடையுங்கோள் என்ன ஆழ்வார் சொல்லி இந்த உபதேசத்தை தலை கட்டி, இந்த திருமொழியை யார் கற்கின்றார்களோ அபியசிக்கின்றார்களோ அவர்களுக்கு பலம் சொல்லி தலை கட்டுகின்றார். இறுதியிலே 10ஆம் பாசுரம். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மத்தும் முத்தும் யாவரையும் ஒழியாமே எம்பெருமான் உண்டு விழுந்தது அறிந்து சொன்ன காவலரும் பொழில் மங்கை கலிகன்னி ஒலிமாலை கத்துவல்லார் பூவளரும் திருமகளால் அருள் பெத்து பொன்னுலகில் பொலிவரதாமே. எல்லாரையும் எம்பெருமான் இந்த பிரளய காலத்திலே ரட்சிக்கின்றான். தேவர்கள் என்ன, தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மத்தும் முத்தும் யாவரையும், தேவர்கள் என்ன அசுரர்கள் என்ன எல்லா திக்கிலே இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட சேத்தனர்கள் அச்சேதனங்கள் கடல்களையும் மத்தும் முத்தும் யாவரையும் ஒழியாமே, ஒருவர் ஒழியாமல் எம்பெருமான் உண்டு வீழ்ந்தது. எம்பெருமான் பிரளய காலத்திலே உண்கிறான், பிற்பாடு சிருஷ்டி காலத்திலே இவர்களை எல்லாம் வெளிநாடு காண உழ்கின்றான், இவர்களை எல்லாம் படைக்கின்றான். இப்படி உண்டு வீழ்ந்தது அறிந்து சொன்ன, நன்னாக தெரிந்து அறிந்து கொண்டு திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தார். அறிந்து சொன்ன காவலரும் பொழில் மங்கை கரிகன்னி, கலிதோஷத்தை கண்ணக்கூடியவர், கலிதோஷத்தை போக்கக்கூடியவர், அதற்கு எதிரியாக இருந்தவர், கலிதோஷத்திற்கு எதிரியாக இருந்தவர், கலியன் என்னே திருநாமம் உடையவர், கலிகன்னி என்று அதனாலே திருநாமம் படைத்தவர். அவர் இந்த மங்கை திருமங்கை நாட்டிற்கு மன்னனாக திகழ்ந்தவர். அந்த திருமங்கை எப்படி இருக்கின்றது? காவலரும் பொழில், அழகிய சோலைகள் வளர்ந்திருக்கக்கூடிய சோலைகளாலே சூழப்பட்ட அந்த திருமங்கை நாட்டிற்கு மன்னனாக விளங்கக்கூடிய அந்த கலிகன்னி, அந்த கலியன் திருமங்கை ஆழ்வார், அவருடைய இந்த ஒலி மாலை கத்து வல்லார், இந்த அழகான இந்த மாலை போலே பரம போக்கியமாக இருக்கக்கூடிய இந்த திருமொழியை யாரு கத்து அதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ கத்து வல்லார். பூவளர் கற்று எம்பெருமான் தான் பரதத்துவம், மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவனாலே பிரளய காலத்திலே தம்
தம்முடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கப்படக்கூடியவர்கள். நம்மை போலே அவர்களும் பிரளய காலத்திலே அழியக்கூடியவர்கள் தான். எம்பெருமானாலே தான் அவர்களும் காக்கப்பட்டார்கள். எம்பெருமான் தான் பரதத்துவம் என்று உணர்ந்து இருக்கக்கூடியவர்கள். எம்பெருமானையே, அதனால மற்ற தெய்வங்களை சேவிக்காமல் எம்பெருமானையே சேவிக்கக்கூடியவர்கள். இப்படி கற்று அதன்படி அதை நன்னாக அதிலே வல்லவர்களானவர்கள். வல்லவர்கள்னா அதை அனுஷ்டான பரியந்தமாக கொண்டவர்கள். வெறும் நாம் விஷயங்களை கற்றால் மட்டும் போதாது, அது அனுஷ்டான பரியந்தமாக வேண்டும். கற்று வல்லார் என தெரிவிக்கிறார். அரிய கற்று வல்லார் வைஷ்ணவர் ஆவர். இங்கே திருவாய்மொழி ஈட்டிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்தார். யாருக்கு முதல் மரியாதை கொடுப்பது என்ன ஒரு விசாரம் கிளம்பியது. அப்பொழுது பீஷ்ம பிதாமகர் தெரிவித்தார், ஏஷ பிருது தீர்காட்சா சம்பந்தீதே ஜனார்தனஹா. பாண்டவர்களை பார்த்து தெரிவித்தார், உங்களுடைய சம்பந்தியாக அம்மான் ஷேயாக மாமன் பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த கண்ணன் இருக்கிறானே, அழகிய செந்தாமரை கண்ணன், இவன் சாமானியப்பட்டவன் அல்லன். சம்பந்தீதே ஜனார்தனஹா, இவன் பிறவியை அறுக்கக்கூடியவன், எல்லாருக்கும் மோட்சத்தை தரக்கூடியவன், மிக பெரியவன். இவனே அந்த அக்ர பூஜைக்கு தகுந்தவன் என்று சொன்னார். அப்படி நல்ல ஞானம் படைத்தவர் பீஷ்மாச்சாரியர். ஆனால் இப்படி இவர் சொன்ன போது சிசுபாலன் இதை தடுத்தான். அப்பொழுது சகதேவன் ஒரு வார்த்தை சொன்னான், யார் எம்பெருமான் கண்ணனுக்கு இந்த முதல் மரியாதை தகாது என்று தடுக்கினார்களோ அவருடைய தலையின் மேலே என்னுடைய பாதத்தை வைப்பேன் என்று சகதேவன் தெரிவித்தான். அப்படி அதை அனுஷ்டித்து அந்த அர்த்தத்தை நான் அனுஷ்டானத்திலே காட்டுவேன். எம்பெருமான் தான் பரதத்துவம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், அதை தடுப்பவர்களை நான் நிகிரகிப்பேன் என்று அனுஷ்டான பரியந்தமாக அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்த முற்பட்டான் சகதேவன். அப்பொழுது புஷ்பமாரி பொழிந்தது, பூமாரி பொழிந்தது. ஆக ஞானத்தை காட்டிலும் அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈட்டிலே இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் நம்மள. ஆக அதை இந்த அர்த்தத்தை கலிகன்னி ஒலிமாலை கற்று வல்லார், அதை கற்று அதன்படி எம்பெருமான் தான் பரதத்துவம் என்பதை உணர்ந்து மற்ற தெய்வங்களை சேவிக்காமல் எம்பெருமானையே துதிக்கக்கூடிய பெரியோர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் பூவளரும் திருமகளால் அருள் பெற்று, தாமரை பூவிலே தோன்றிய அந்த பெரிய விராட்டியார் திருமகளால் அந்த பெரிய விராட்டியாருடைய அருள் பெற்று அவள் புருஷகாரமாக அவளுடைய அருளை பெற்று பொன்னுலகில் பொலிவர்தாமே. எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகி பெரிய விராட்டியாருடைய புருஷகாரத்தாலே எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகி பொன்னுலகில் பொலிவர்தாமே. பொன்னுலகு என்று சொல்லக்கூடிய பரமபதத்திலே அந்த விண்ணாட்டிலே அவர்கள் பொலிவர்கள். அவர்களுக்கு பரமபதம் என்பது நிச்சயம், அங்கே அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லி திருமங்கையாழ்வார் இந்த திருமொழியை நிறைவுறுத்துகின்றார். இப்படிப்பட்ட இந்த திருமொழியை அனுபவிப்பதற்கு ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த எதுகிரி எதிராஜஜிய சுவாமிக்கு அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.